SIDP 3.0ல ஸ்டூடெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான டீடைல்ஸ் வெப்சைட்டோட URL www.editn.in/sidpmain.html. இதுக்காக டீம் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் தேவை. அது உங்களோட கைட் டீச்சர் உங்களுக்கு ஆல்ரெடி நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்க ஸ்கூல்ல ஹைடெக் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இல்ல கம்ப்யூட்டர் லேப் இதுல இருந்ததுன்னா இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் போன்ல நீங்க இந்த ஸ்டூடெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ SIDP 3.0ல ஸ்டூடெண்ட் டாஸ்க்கை யார் யாரு எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாகினை வந்து டீமா தான் பண்ணுவோம். இந்த டைம் டீமோட லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு லாகின் பண்ணுங்க. அதுல உங்க நேமுக்கு நேரா வந்து லாகின் இருக்கும். அதுல போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இண்டிவிஜுவலா அவங்களோட லாகினை பண்ணி கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுல ப்ரீ சர்வேல கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் வந்து நல்லா ரீட் பண்ணி நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தனித்தனியா தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை தனியா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாட்ச் வீடியோஸ் அண்ட் கம்ப்ளீட் குவிஸ். வாட்ச் வீடியோஸ் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி உங்க ஸ்கூல்ல ஹைடெக் லேப் இல்ல கம்ப்யூட்டர் லேப் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க எல்லாரும் டீமா உட்காந்து அந்த வீடியோஸை வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட லாகின்ல போய் யூடியூப்ல வீடியோஸை ஓட்டி பாக்குற மாதிரி நீங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ் மொபைல்ல ஒவ்வொருத்தர இண்டிவிஜுவல் லாகின் பண்ணி உங்களோட வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குவிஸ் கம்ப்ளீட் பண்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இண்டிவிஜுவலா தான் அவங்களோட குவிஸஸ பண்ணியிருக்கணும். அதுல மொத்தம் 10 கேள்விகள் இருக்கும். அதுல மினிமம் 6 கேள்விகளுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்க அடுத்த லெசன்ஸ்க்கு மூவ் ஆக முடியும். அதுக்கு நீங்க உங்களோட வீடியோஸை தெளிவா பார்த்திருந்தீங்க அப்படின்னா குவிஸ் வந்து நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட் ஒர்க் புக்கை டவுன்லோட் பண்ணி அதை வந்து உங்களோட கைட் டீச்சர் உங்களுக்கு ஜெராக்ஸா கொடுப்பாங்க. இன்கேஸ் அப்படி ஜெராக்ஸ் கொடுக்க லேட் ஆகுதுன்னா நீங்க ஒரு நோட் புக் யூஸ் பண்ணி ஒரு டீமுக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நீங்க அந்த ஒர்க் புக்கை கம்ப்ளீட் பண்ணி உங்க SIDP கைட் டீச்சர்ஸ்ட அதை சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது ஐடியா சப்மிஷன் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ ஐடியா சப்மிஷன் வந்து டீமா பண்ணணும். ஸோ உங்களோட டீம்ல இருக்கிற 5 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஐடியாவை செலக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடியா சப்மிஷன் பண்ணுங்க. ஐடியா சப்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்க இருக்க அந்த வாட்ச் வீடியோஸ், கம்ப்ளீட் குவிஸ், ஒர்க் புக் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஐடியா சப்மிஷன் ஓப்பன் ஆகும். வெப்சைட் குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் இல்லைன்னா டீம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீம் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை உங்க கைட் டீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி இங்க லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிட்டு உங்களோட லாகின்க்கு நேரா உங்களோட நேமுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்போ லாகின் பண்ணா நீங்க உங்களோட கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல ப்ரீ சர்வே எப்படி பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி ப்ரீ சர்வேல கம்ப்ளீட் பண்ணிருங்க. தென் இந்த மாதிரி ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ்னு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இங்க காமிக்கும். அதுல இங்கிலீஷ்ல வேணா இங்கிலீஷ், தமிழ்ல வேணா தமிழ்ல சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க லெஃப்ட் சைட்ல ஒரு 3 கோடு தெரியுது இல்லைங்க, அந்த கோடை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களோட கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோவை நீங்க டீமா பார்த்தாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவலா தான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலாவும் பண்ணலாம். ஆனா வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்தாதான் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால குவிஸ் வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அதுவே ஃபுல்லா பிளே ஆகி நெக்ஸ்ட் வீடியோ ஓபன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ பாருங்க, தென் தேர்ட் வீடியோ, அதுக்கப்புறம் 4th வீடியோ. இந்த 4 வீடியோவையும் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஃபார் எ குவிக் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு இது மாதிரி 10 கேள்விகள் இருக்கும். இதை நீங்க தமிழ்லயும் அட்டென்ட் பண்ணலாம், இங்கிலீஷ்லயும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு ஒரே ஒரு ஆன்சர் பண்ண முடியும். சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்க, டிக் ஆல் தட் ஆர் ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அது கரெக்ட்னு தோணுச்சுன்னா நீங்க எல்லா ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குங்க.
ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி உங்க வீடியோல சொன்ன எல்லா விஷயமும் இங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ 10வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா குவிஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னா நீங்க 9 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ராங் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நியூ பேட்சும் ஆட் ஆயிரும். தென் குவிஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்கேஸ் நீங்க 4 ஆன்சர் தான் கரெக்டா பண்ணிருக்கீங்க, மீதி வந்து 6 ஆன்சர் தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% தான் இருக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் லெசன் மூவ் ஆக முடியாது. ஸோ மறுபடியும் ரீடேக் குவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க உங்க வீடியோல போய் மறுபடியும் ஒரு டைம் பார்த்துட்டு வந்து கூட நீங்க இந்த குவிஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது நீங்க 10 கொஸ்டினும் கரெக்டா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்துடும். தென் நீங்க வந்து அடுத்ததை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒர்க் புக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 வீடியோவையும் தெளிவா பாத்துருங்க. அதுக்கப்புறம் ஒர்க் புக்கை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணும்போது ஒர்க் புக் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது தமிழ்லயும் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படிதான் இருக்கும். நீங்க வீடியோல பார்த்த இதான் இங்க கேள்விகளா கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த வீடியோல இந்த இது இருக்கு அப்படிங்கிறதுக்கும் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வீடியோ 1 மாடியூல் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்க. ஜெராக்ஸ் கொடுத்துருந்தா நீங்க வந்து அதுலயே டிக் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸை. இல்லைன்னா ஒரு நோட் புக் போட்டு பேஜ் நம்பரை நோட் பண்ணி வீடியோ எத்தனாவது வீடியோ அப்படிங்கிற அந்த மாடியூல் 1 அதையும் நோட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுங்க. கொஸ்டின்ஸை நீங்க எழுத தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு பேஜா வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒர்க் புக்ல நீங்க டைரக்டா எழுதிக்கலாம், இல்லைன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க நோட் புக்லயும் பேஜ் நம்பர் போட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ 3 அப்படிங்கிற ஆப்ஷன் பாருங்க. இந்த வீடியோ 3ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படிங்கிற டீடைல் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ 4 அப்படிங்கிற எல்லா டீடைலும் இதே மாதிரி 46 பக்கங்கள் இருக்கும். அந்த 46 பக்கங்களை நீங்க தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் போய் சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுலயுமே நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணிட்டு ஒர்க் புக்கை 46 பேஜையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி உங்களோட SIDP கைட் டீச்சர்ஸ்ட நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஐடியா சப்மிஷன் போகணும்.